கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஒரு மனிதர் பார்வையற்றோர் தங்கியிருந்த இடத்தை காணும்படி சென்றிருந்தார். அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அருகே தேசிய நெடுஞ்சாலை ஒன்று இருந்தது. அந்த மனிதர் அந்த பார்வையற்றோர் எப்படி பல்வேறு அலுவல்களை செய்ய அந்த நெருக்கடியான மற்றும் விரைவு வண்டிகள் செல்லும் நெடுஞ்சாலைகளை கடக்கின்றனர் என்பதை பார்த்து வியந்தார். மேலும் அவர்களை பார்த்து, எப்படி உங்களால் இந்த வாகன நெருக்கடி மிகுந்த சாலைகளில் விபத்திற்கு பயப்படாமல் இவ்வளவு தைரியமாய் கடக்க முடிகிறது என்று கேட்டார். உடனே பார்வையற்றோரில் ஒருவர் சாதுரியமாக பதில் சொன்னார், இதுவரை விபத்துகளில் அகப்பட்டோரில் பார்வை இல்லாதவர்கள் யாரும் உண்டா? பெரும்பாலும் பார்வையுள்ளவர்கள்தான் விபத்தில் மாட்டிக்கொண்டு அங்கவீனத்தையோ உயிரிழப்பையோ சந்திக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் பார்வையுள்ளவர்களாக இருந்தாலும் அவசர புத்தியே என்பது தெளிவாகிறது என்றார். அதை கேட்ட அந்த மனிதர் அப்படியே அசந்து போனார். பிரியமானவர்களே, சரீர பிரகாரமாக குருடாயிருந்தாலும் சரி, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தாலும் சரி, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களே பாக்கியவான்கள். அவர்களே தேவனை தரிசிக்க முடியும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்ற வார்த்தையின்படி இந்நாட்களில் அநேகருடைய மனக்கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவன் எனப்படும் சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷமாகிய அவரே வழி, சத்தியம், ஜீவன் என்கிற உண்மைகளை உணராதபடி குருடாயிருக்கிறார்கள். அவர்களை ஒளியினிடத்திற்கு அழைத்தாலும் வர முடியாதபடி உணராதபடி குருடர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் சடுதியாய் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு, குருட்டாட்டமான நம்பிக்கைகளை விட்டு கண் திறக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவை இரட்சகராக காண்பவர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டுமே என்கிற ஆத்தும பாரத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளியை இவர்கள் காண வேண்டும். பிரகாசமான ஒளியாகிய கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை இவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விடாமல் ஜெபிக்க வேண்டும். நாமும் கூட நம் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தால், பாவ வாழ்க்கையிலே ஜீவித்து கொண்டிருந்தால், இந்த நாளில் நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன கிறிஸ்துவின் ஒளியினிடத்திற்கு வந்து விடுவோமாக. அவரிடம் இருந்து பிரகாசமான ஒளியை பெற்று அவருக்கே சாட்சியாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆமேன். அல்லேலூயா.